திருக்கையிலேயே புள்ளி திருக்க ஒரு தனி ருசிங்க. அதுலேயும் இந்த மாதிரி 20 கிலோ சைஸு பிரம்மாண்டமான திருக்கெல்லாம் குழம்பு வச்சோன்னு வச்சுக்கோங்க, பூண்டு மிளகு சீரகம் அரைச்சி ஊற்றி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இன்றைக்கே நாங்கள் காலைல பீஸ் போடுவோம். புதன்கிழமை வேணுங்கிறவங்க சொன்னீங்கன்னா நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கிறேங்க. அடுத்தது நண்டெல்லாம் பாருங்கங்க, நண்டு கிடைக்கிறது அவ்வளோ டஃப்பாக இருக்குங்க. இந்த மழை காலத்தில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறோம் பாருங்கள். இந்த நண்டை இந்த மழை காலத்துக்கு நீங்கள் ஃபுல்லாகவே ரசம் வச்சு சூப் வச்சு குடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. காலை மட்டும் நீங்கள் தட்டி போட்டு ரசம் மாதிரி சூப்பு மாதிரி வச்சு குடிச்சு பாருங்கள். சும்மா ஒரு கொட்டை புளி ஊற்றிக்கோங்க அந்த சூப்பில். அவ்வளோ அப்படியே ருசியை தூக்கி கொடுக்குங்க. சாதாரண பீஸ் எல்லாம் நீங்கள் மசாலா போட்டாலும் சரி அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்தது தேங்காய் பாறைங்க, இதை வெள்ளைப்பாறைன்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ ருசியாக இருக்கும், முள்ளே இருக்காது, நடுமுள் மட்டும்தாங்க. குழம்பு வச்சோம்னாலும் சரி வறுத்தோம்னாலும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அடுத்தது வெள்ளைக்கிழங்காய். சும்மா வெள்ளைக்கிழங்காவை கொண்டாந்து குவிச்சிட்டோங்க. ஏன் செவ்வாய்க்கிழமை கொண்டாந்து குவிக்கிறோன்னா, நேற்று சஷ்டி விரதம், ரொம்ப நாள் விரதம் இருந்துட்டு இன்றைக்கி கட்டாயம் நம்மளுக்கு எல்லாருமே மீன் வேணும்னு கேட்டதுனால தான் சும்மா கொண்டாந்து எப்படி சைஸாக குவிச்சிருக்கோம் பாருங்கள். கிலோவுக்கு வெறும் 16 18 தாங்க. நானாக உங்களுக்கு சின்னதெல்லாம் போட்டு கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு காணுமே குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் அப்படின்னுங்க. இந்த மீன் குழம்பு வச்சோம்னா அது ஒரு தனி சுவை தாங்க. முழுசாக பொரிச்சோம்னாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்தது தடியங்க. கடைசியில் ஒரு தடியன் காமிக்கிறேன் பாருங்கள். இவன்லாம் என்ன, அவனை பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இது குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது உடையாதுங்க, ஊளிஷீலா மாதிரி இது உடையாது. நீங்கள் தைரியமாக குழம்பு வைக்கலாங்க. அடுத்தது நகரங்க, பால் நகரை இருக்கிறது. நகரையிலேயே பால் நகரை ஒரு தனி சுவை தாங்க. இதை குழம்பு வச்சிங்கன்னா தேனு தாங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். முழுசாக போட்டு பொரிச்சும் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். வந்துட்டான் பாருங்கள் நம்ம ஆள், எவ்வளோ பெருசாக இருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி சைஸ் எல்லாம் விலை கம்மியாக இன்றைக்கி தாங்க எங்கள் கடைக்கு வந்திருக்கு. சும்மா சக்தியே எப்படி தூக்க திணறாப்புல பாருங்கள், வெள்ளை வெள்ளேன்னு. இவனை தடியன்னு சொல்லுவோம், எல்லோ டைல் ஷீலாம்போம், மஞ்சவாள் ஷீலாம்போம். இவனை குழம்பு வச்சாலும் சரி, வறுத்து சாப்பிட்டிங்கனாலும் சரி, புட்டு செஞ்சிங்கனாலும் சரி, அவியல் செஞ்சிங்கனாலும் சரி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சும்மா தக தக தகன்னு எப்படி மின்னிக்கிட்டு இருக்கான் பாருங்கங்க.